கவினோட விஷயமே நான் குடும்ப பிரச்சனைன்னு தானே சொல்றேன். இது ரெண்டு குடும்பமும் பேசி முடிவு பண்ணிருக்க கூடிய விஷயம். இன்னைக்கு செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. அதுதான் சொல்றேன். ரெண்டு குடும்பத்துக்கும் அவங்க சமுதாயம் சார்ந்து சம்பிரதாயங்கள் இருக்கு. அத அவங்க குடும்பம் ஏத்துக்கிட்டா பிரச்சனை இல்ல. ஏத்துக்கிடாத போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் சொல்றேன். நானே அதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். அனுபவ ரீதியா நான் சொல்றேன். அண்ணன் பட்டுட்டேன்டா, நீங்க எல்லாம் பற்றாதீங்கடா அப்படின்னு ஒரு அன்போட ஹரிநாடார் அண்ணன் ஒரு கோரிக்கை வச்சு அனுபவ ரீதியா சொல்றேன். கேட்கணும்னா கேளுங்க. இல்ல விளையாட்டுக்கு காதல்ங்கிறதுல போவேன் இழுத்துட்டு வருவேன் அப்படின்னா சீரழிஞ்சு சின்ன வினமா போங்க. நல்லா இருங்கன்னு சொல்ல வேண்டியது. நல்லா இருந்தா சந்தோஷம் தான். இப்ப நானே நல்லா இருக்கணும்னு தான் ஒரு அனாதைக்கு வாழ்க்கை கொடுக்கணும். யாருன்னு எந்த ஜாதின்னு ஜாதி பார்க்காம நீங்க சொல்ற ஜாதி மறுப்பு திருமணம்னு கூட நீங்க நினைச்சுக்கோங்களேன். அப்பெல்லாம் பார்த்து எந்த ஜாதினே தெரியாம வாழ்க்கை கொடுக்கணும்னு நினைச்சேன். சீரழிஞ்சதுதான் மிச்சம். நீங்க விழுந்துட்டீங்க. அதைத்தான் சொல்ல வரேன். அப்ப கவனமா இருங்கன்னு நான் தானே சொல்லணும். கவனமா இருங்கன்னு அப்ப நான் தானே சொல்லணும். கவின் கவனமா இருந்திருந்தா இன்னைக்கு உயிரோட இருந்திருப்பாரு.